எனக்கு மொழியை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம எந்த எக்ஸ்பிளைனும் பண்ணாமல் நம்மளை நம்புகிறவங்க கிடைக்கிறதுலாம் வரம்தான். நான் மொழிக்கிட்ட இன்பா உனக்கு கிடைச்ச வரோம் மொழி அப்படின்னு. அதுக்கவ உண்மைதான் தரா அப்படின்னா. அப்புறம் என்னாச்சு மொழி, நீ மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்டேன். பண்ணேன் அப்படின்ட்டு விட்ட இடத்துலேருந்து கதையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணான். நான் பேபிக்கிட்ட எந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ என்ன பண்ணுறது மொழி, நம்மக்கிட்ட கடைசியாக இது ஒன்று இருக்குது, அதை இறக்க வேண்டியதுதான், என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன். அது காலங்காலமாக எல்லா லவ்வர்ஸும் யூஸ் பண்ணுற அதே ஐடியா தான் பேபி. இந்த செல்வராகவன் படம் மாதிரி புரியாமலே பேசிட்டு தெரியாத, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றும் இல்லை மொழி, நீ உன் மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம், அப்புறம் அவள் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அழகாக ஒரு லவ் லெட்டர் எழுதி அதை அவள் கையில் கொடுத்துரு. நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, பட் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும் மொழி, நீ ட்ரை பண்ணு அப்படின்னா. எனக்கும் அவள் சொன்னது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் தோணுச்சு. நானும் என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டராக எழுதி எடுத்துகிட்டு வந்தேன். அதை பார்த்துட்டு பேபி மச்சான் ஒரு நிமிஷம் இரு, அந்த லெட்டரை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடு, நான் படிச்சுட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் நீ இன்பாக்கிட்ட கொண்டு போய் கொடு. ஏய், நான் இது இன்பாக் எழுதின லெட்ரு, உனக்கேண்டி தரணும் அப்படின்னு கேட்டேனா. நீ அண்ணியின் பட அம்பி மாதிரி மார்ஜின்லாம் போட்டு எழுதி வச்சுருப்ப, அதனால ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு ஓகே சொல்கிறேன், அப்புறமேல் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் லெட்டரை வாங்கி அவள் படிச்சுட்டு, மச்சான் என்னடா இப்படி லெட்டர் எழுதியிருக்க, நான் கூட உன்னை அம்பின்னு நினச்சா ரெமோ மாதிரி எழுதியிருக்க, இதை படிக்கும்போது எனக்கே உன்னை கட்டி பிடிச்சி முத்தா கொடுக்கணும் போல இருக்குது மச்சான், உன்னே ஒன்று கொடுத்துக்கிட்டா, வா மச்சான் உனக்கு இல்லாதா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி காலேஜுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லெட்டர் எழுதிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு போனோம். நான் பேபிக்கிட்ட லெட்டரை கொடுத்து, மச்சான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு. ஏய், என்ன விளையாடுறியா, நீ லவ் பண்ணுறியா இல்லை நான் லவ் பண்ணுறேனா, என்ன கொண்டு போய் கொடுக்க சொல்கிறா, ஒழுங்காக போய் கொடுத்துருவாடி அப்படின்னா. இல்லை மச்சான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உனக்கே தெரியும் அவள் அடிச்சுட்டு தான் பேசவே செய்வா, அவகிட்ட போய் நான் கொடுத்து அடிச்சிட்டானா என்னால் அடி தாங்க முடியாது மச்சான், இப்போ என்ன அடித்தா மட்டும் பரவாயில்லையா அப்படின்னு பேபி கேட்டாளா. இல்லை மச்சான், ஆல்ரெடி நீ நிறையா வாங்கியிருக்க, அதனால இது உனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு. ஏய் என்ன, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், கூட துணைக்க வேணா வரேன் அப்படின்னா. நாங்கள் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போனோமா, அங்கே யாருமே இல்லை. நான் என்ன பண்ணேன், டேபிளில் இன்பா ஃபோன் இருந்தது, அந்த ஃபோன் கடையில் லெட்டரை வச்சுட்டு வெளில ஓடி வந்துட்டேன். உடனே பேபி என்னை பார்த்து, ஏய் இன்பா கையில் கொடுனா டேபிளில் வச்சுருக்க அப்படின்னா. இல்லை பேபி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படி இருந்தாலும் அவள் ஃபோன் எடுப்பாள, அப்போ கண்டிப்பாக லெட்டரை பார்த்துருவா அப்படின்னு. சரி போய் தொலை அப்படின்னு நாங்கள் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக இன்பா வந்தா, ரூம்குள்ளே போய் சேரில் உட்காந்தாளா, அப்பன்னு பார்த்து கரெக்டாக அவள் ஃபோன் அடிச்சிச்சு. அவள் ஃபோன் எடுத்தாளா, அப்போ அந்த லெட்ரு கீழே விழுந்துருச்சு. சரி கீழே விழுந்தாலும் எப்படியோ எடுத்துருவான்னு நானும் பேபி பார்த்துட்டு இருந்தோமா. அவள் ஃபோன் பேசிக்கிட்டே ஸ்டாஃப் நம்ம வர ஒழுங்காகவே க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க, கண்ட இடத்துல பேப்பர் கிடக்குது அப்படின்னு சொல்லி லெட்டரை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ளே போட்டா. உடனே பேபி என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே, நான் அப்போவே சொன்னேன் லெட்டரை அவள் கையில் குடுன்னு, இப்போ பார்த்தியா உன் காதல் காவியம் குப்பை தொட்டியில் கிடக்குது அப்படின்னா. மச்சான் அவள் பாப்பான் தான்டா நினச்சேன், தூக்கி குப்பை தொட்டியில் போடுவான், நான் என்ன கனவாக கண்டேன் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண சொல்கிற, வேறு ஏதாவது நல்ல ஐடியா, செருப்பு பிய்யும், கொடுத்த ஐடியாக்கே ஒன்றுத்தி கிளிக்க காணாமா, இதில் மேடம்க்கு இன்னொரு ஐடியா வேறவா அப்படின்னு பேபி என்னை திட்டிகிட்டு இருந்தாளா. அந்த டைம்னு கரெக்டாக திவ்யா சீனியர் வந்தவங்க, ஏய் நம்ம 2 பேர்த்துக்கும் 7.5 நாட்டு சனி நடக்குதாமா, அதனால அம்மா நம்ம 2 பேரையும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க, வா போகலாம் அப்படின்னா. 7.5 நாட்டு சனி தானே, கூடவே இருக்குது அப்படின்னு என்னை பார்த்து சொன்னான். என்ன மச்சான் அப்படின்னு. நீயும் வாடா அப்படின்னு என்னை இழுத்துட்டு நாங்கள் 3 பேர் கோயிலுக்கு போனோம். நாங்கள் சாமி கும்பிட போனோமா. அப்போ பேபி, கடவுளே எப்படியாவது என் மொழியை இன்பா கூட சேர்த்துரு, அப்படி மட்டும் சேர்த்திட்ட நான் தீச்சட்டி எடுக்கிறேன் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டா. நான் உடனே பேபிக்கிட்ட, மச்சான்
தீச்சட்டி எடுக்க ரெடியாக இரு. அடுத்து இந்த கோயிலுக்கு வர்றதுனா நான் கப்பலாக தாண்டா வருவேன், அதுவும் நீ தீச்சட்டி எடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன்னா உடனே பேபி அதை நடந்தா பார்த்துக்கலாண்டி அப்படின்னா நடத்தி காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினேன்னா அப்போ எங்கள் அத்தை மாதிரியே யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. நான் பேபிக்கிட்ட ஏய் அதை பார்த்தா நம்ம அத்தை மாதிரியே இல்லை அப்படின்னு. அதுக்கு திவ்யா சீனியர் அத்தை மாதிரிலாம் இல்லை, உங்கள் அத்தை தான் அப்படின்னாங்க. வா பேபி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அத்தை அங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. சரி பண்ணும்போது குறுக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ணுறதுக்கு நாங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு அத்தை எந்திரிச்சாங்களா, நாங்கள் போய் அத்தையை பிடிக்க போகிறதுக்குள்ளே அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்களுக்கு உடனே பயமாயிருச்சு. சரி நாங்கள் 3 பேர் சேர்ந்து அத்தையை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம். அப்போ டாக்டர் சொன்னார், இவ்வளோ வெயிலில் அங்கே பிரச்சனை பண்ணால் அவங்க வயசுக்கு தாங்குமா, ஆல்ரெடி அவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது, அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அத்தைக்கிட்ட கேட்டேன், ஏன் அத்தை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டேன். உனக்கே தெரியும்ல இன்பாக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, எப்போ கேட்டாலும் வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, வேறு வழி, அதான் கடவுள்கிட்ட போய் கேட்குறேன், அவராது மனசிறங்கி இவ்வளோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பார்ல அப்படின்னாங்க. சரித்த, அதுக்குன்னு நீங்கள் இப்படி வேண்டுதல் பண்ணால் அவள் உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா, அவளுக்கா தோணும் போது பண்ணிக்குவாத்த, நீங்கள் ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறதுமா, என் மனசு கேட்க மாட்டேங்குதே, இப்படி ஏதாவது பண்ணால் அவள் ஒத்துக்குவாளோ அப்படின்னு. சரி அத்தை, இனிமேலாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்கிட்ட மொழி எனக்காக ஒன்று பண்ணுறியாம்மா அப்படின்னாங்க. சொல்லுங்க அத்தை. இல்லை நீ சொன்னால் இன்பா கேட்பா, எனக்காக அவகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுமா, நீ சொன்னால் அவள் ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. நான் அமைதியாகவே இருந்தேன்னா உடனே அத்தை என்னம்மா எனக்காக கேட்குறியா அப்படின்னாங்க. சரித்த நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அத்தையை ரூமில் கொண்டு போய் விட்டோமா, அப்போ அத்தை என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் நடந்ததையும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேணாமா அப்படின்னாங்க. சரித்த யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேபியும் சீனியரையும் கூட்டிகிட்டு மேலே என் ரூமுக்கு போனேன். அப்போ சீனியர் என்கிட்ட நல்லா இருக்கு தாரா, நீ லவ் பண்ண பொண்ணுக்கு நீயே கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னாங்க. சீனியர் நான் மட்டும் வேணுக்கு நான் சொன்னேன், அத்தை கேட்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரில சீனியர், எனக்கெலாம் இன்பா விட்டு தர மனசே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். உடனே பேபி இரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. இதுக்கு வேறு தனியாக ஆள் போட்டு கண்டுபிடிக்கணுமா, அதான் நீங்கள் பொக்கேவை தூக்கிட்டு தெரிஞ்சதையும் லவ் லெட்டரை கொண்டு போய் வச்சு அதை தூக்கி குப்பைத்தடியில் போட்ட வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னாங்க. சீனியர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது. அதுக்கு சீனியர் டென்ஷன் ஆகாத மொழி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அதான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அம்மா வந்து எங்கள் 3 பேரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்போ பேபி டேய் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்லடா, ரொம்ப பசிக்குது, அடுத்து நான் மயக்கம் போட்டு விழுந்து என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி வச்சிடாதீங்கடா, தயவு செஞ்சு சாப்பிட வாங்கடா அப்படின்னு எங்கள் 2 பேரையும் இழுத்துட்டு வேகமாக போய் டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக உட்காந்தா. நாங்களும் போய் உட்காந்தோம். அப்போ இன்பா என் பக்கத்தில் வந்து உட்காந்தா. மாமா இன்பா கிட்ட என்ன இன்பா என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி உன் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டார். இந்த பேபி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஏக்கா புதுசாக ஏதாவது க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறியா சொல்லு, நானும் வாங்கி யூஸ் பண்ணுறேன், அப்படியாவது இந்த முகர்கட்டை கொஞ்சம் பிரகாசமாக தெரியுதான்னு பார்க்குறான் அப்படின்னு சொன்னான். உடனே இன்பா பேபியை பார்த்து முறைச்சு ஏய் நான் உனக்கு ஹெச்ஓடி ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னா. உடனே பேபி அதெல்லாம் காலேஜில், இங்கே நீ ஹிட்லர் அக்கா தான் அப்படின்னாலா. உடனே இன்பா இட்லியை தூக்கி அவன் மேலே எரிஞ்சாளா. இங்கே பாரு அதை தூக்கி ஏன் எறிகிற, என் தட்டில் போட்டுன்னு நானும் சாப்பிடுவேன்ல அப்படின்னா. அப்போ திவ்யா சீனியர் பேபிக்கிட்ட கம்முன்னு சாப்பிடேன்டி அப்படின்னாங்க. சரின்ட்டு பேபி சாப்பிட ஆரம்பித்தான். இன்பா மாமா கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எப்பவும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். அப்போ அத்தா மாமா கிட்ட எங்க இன்பாக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, மாப்பிள்ளை ஃபாரினில் இருக்காராம், நல்ல வேலை நல்ல சம்பளம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாருங்க. உடனே இன்பா நான் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இப்போதைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்ல, திருப்பி அதையே ஏன் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டா. உடனே அத்தை இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதே சொல்லிகிட்ருப்ப அப்படின்னு கேட்டாங்க. உடனே இன்பா கோவத்தில் தட்டை தள்ளி விட்டா. அது
அத்தை மேலேயே போய் பட்டுருச்சு. அதை பார்த்ததுமே எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் எந்திரிச்சு இன்பாவை ஓங்கி ஒரு அறை விட்டு, ஏண்டி அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? ஒரு கல்யாணம் தானே பண்ணிக்க சொன்னாங்க. அதுக்கு நீ அவங்கள எப்படி நடத்துகிற? அவங்க உனக்காக இந்த வயசில் கோயில் கோயிலாக ஏறி திரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு கோவமாக நான் எந்திரிச்சு வெளில வந்துட்டேன். அப்போ பேபியும் சீனியரும் என் பின்னாடியே ஓடி வந்தாங்க. சீனியர் என்கிட்ட வந்து, உனக்கு அறிவு இருக்காடி, இப்போ எதுக்கடி இன்பாவை அடித்த அப்படின்னு கேட்டாங்க. சீனியர், அப்போ ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன் சீனியர், வேணுக்குன்னெலாம் அடிக்கலை. அவள் அப்படி தட்டை தள்ளவும் அது அத்தை மேலே படவும் கோவத்தில் தான் சீனியர் அடித்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பேபி, முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. உன் வாயாலேயே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்ட. இப்போ அவள் பாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிப்பா. நீ கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்து சாவுடா அப்படின்னு சொன்னான். பேபி, நீயும் புரிஞ்சுக்காமல் பேசாத பேபி, நான் வேணுக்குன்னெலாம் சொல்லலை. அப்போ ஏதோ கோவத்தில் ஃப்ளோவில் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டேன். ஏன் மொழி, நீ ஏன் உன் தலையில் மண்ணா வாரி போட்டுக்கிட்ட? தாரா, நீயுமா? அப்புறம் என்ன மொழி, கடைசியில் நீயும் எல்லாரும் மாதிரி ஃபேமிலிக்காக லவ்வை தூக்கி போட்ட, அப்படி தானே தாரா? அப்படிலாம் இல்லை தாரா, எனக்கு இன்பா மேலே இருக்கிறது வெறும் ஆசை இல்லை விட்டுட்டு போகிறதுக்கு. எனக்கு அவன் மேலே இருக்கிறது ஏக்கம். ஏன் மொழி, ஆசைக்கும் ஏக்கத்துக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது தாரா. லவ்வில் ஆசைக்கும் ஏக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆசையில் வர காதல் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன். அது எப்படா அவங்க நம்ம கூட பேசுவாங்க, பழகுவாங்க, அதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க கூட பழக பழக அவங்களுக்கு சலிப்பு வர ஆரம்பிச்சிடும். அது நாளடைவில் அலட்சியமாக மாறும். அது ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு நிரந்தரமான பிரிவை கொண்டு வந்துடும். ஆனால் ஏக்கத்தில் வர காதல் தீராத காதல். அவங்க நமக்கு எப்படா கிடைப்பாங்க அப்படின்ட்டு இருக்கும். அதே அவங்க நமக்கு கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள கொண்டாடி தீத்துருவாங்க. நாளாக நாளாக அது சொல்லவே முடியாத அளவுக்கு அதிகமாகிக்கிட்டே தான் போகும். ஏன், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனால் கூட அந்த காதல் 2 மடங்காக அதிகமாக தான் ஆகுமே ஒழிஞ்சு எந்த இடத்துலையுமே குறையாது.